அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்கேற்றிய வீடு வீண் போகாதுன்னு. காலையும் மாலையும் தீபம் ஏற்றுறது நம்ம கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. ஆனால் இது வெறும் சாஸ்திரம் மட்டும்தானா, இல்லை இதுக்கு பின்னாடி நமக்கே தெரியாத பிரம்மாண்டமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கா? இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி கெமிக்கல் கலந்த ஏர் ஃப்ரெஷ்னரோ கிருமி நாசினிகளோ கிடையாது. ஆனால் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது பசுநெய் ஊற்றி தீபம் ஏற்றும்போது அந்த நெருப்பில் இருந்து வர்ற புகை காற்றுல இருக்கிற நுண்கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் கொண்டது. குறிப்பாக மழை காலங்களில் வர ஈரப்பதமான காற்றுல பரவற பாக்டீரியாக்களை இந்த தீப ஒளி கட்டுப்படுத்துதுன்னு அறிவியல் சொல்லுது. அடுத்து நம்ம மனசு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? ஒரு அமைதியான இடத்துல எரியிற தீபத்தையே ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம்னா மனசுக்குள்ளே ஒரு தனி அமைதி கிடைக்கும். தீபத்தோட அந்த மஞ்சள் நிற ஒளி நம்ம கண்ணு வழியாக மூளைக்கு ஒரு விதமான அமைதி அதிர்வுகளை கடத்துது, அதாவது ஆல்ஃபா வேவ்ஸ். இதனால் மன அழுத்தம் குறையுது, ஞாபக சக்தி அதிகமாகுது. அதனால தான் படிக்கிற பிள்ளைங்களை விளக்குக்கு முன்னாடி உட்காந்து படிக்க சொன்னாங்க நம்ம பெரியவங்க. அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், தீபம் எரியும் போது அந்த சுற்றி இருக்கிற காற்றை சுத்திகரிக்குது. ஒரு வீட்டில் விளக்கு எரியும் போது அங்கே இருக்கிற எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சி ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகிறத நம்மால் உணர முடியும். இது வெறும் நம்பிக்கை இல்லைங்க, இது ஒரு எனர்ஜி சயின்ஸ். அதனால் இனிமேல் விளக்கு ஏற்றும் போது ஏதோ ஒரு கடமைக்குன்னு செய்யாமல், இது என் குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் என் மன அமைதிக்கும் நான் செய்கிற ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி செய்யுங்க. உங்கள் வீடும் உங்கள் மனசும் அந்த தீப ஒளி மாதிரி பிரகாசமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.